கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போமோ அதைத்தான் இந்த ஆர்சிபி டீம் அப்படியே வாரி எடுத்துட்டு போய் அதைத்தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒருத்தரை யோசிச்சு வச்சிருப்போம், ஆனால் ஆர்சிபி ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, அதை லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த மாதிரி மீண்டும் ஒரு பிளேயருக்கு வலை வீசியிருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இது சாட்டிஸ்ஃபையே இல்லை, போங்கடா டே நீங்களும் உங்க சீசன் நான் 2025 வரேன்டா அப்படிங்கிற மாதிரி இப்பவே ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. அப்படி எந்த பிளேயருக்கு வலை இருக்காங்கிறத தம்ப்நெயில்ல வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. சரி, இந்த வீடியோல டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீமுக்கு கிட்டத்தட்ட நவம்பர்ல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. யாருக்கு என்ன பட்டுச்சோன்னு தெரியல. கேமரூன் கிரீனோட ட்ரேடு வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே கேமரூன் கிரீன் ஆர்சிபியா வேற மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் லைனா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்ஜுரி அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை டீமுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ கேமரூன் கிரீனுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. கோவிட்னால பாதிக்கப்பட்டார், இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படிங்கறதுனால பெருசா தெரியல. ஸோ அதை தொடர்ந்து டாம் கரன், ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டீசென்டான பிரைஸ்ல எடுத்தாங்க. அவர் வந்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத தாண்டி அந்த பிரைஸுக்கு அவர் ஒர்த்து தான் ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தாங்க. அண்ட் பிபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. பேட்டிங் எக்ஸ்ட்ரானரியா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா பிபிஎல்ல ஒரு சம்பவம் பண்ணி பேன் ஆனாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பண்ணி கால் உடைச்சிட்டு 3 மாசம் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து இப்ப ரீஸ்டாப்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் லெக்ல இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20யோட ஃபைனல்ல டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச் ஆடும்போதே அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சின்ன நிகழ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் முடிஞ்ச கையோட இங்கிலாந்து கிளம்பின உடனே பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மலானும் நம்மளுடைய ரீஸ்டாப்ல 2 பேரும் தான் போயிருக்காங்க. டேவிட் மலான் வந்துட்டு சன்ரைஸ் சீஸ் கேப்டன், அவங்க வந்து அந்த சைடில் விளையாண்டாரு. இவர் வந்துட்டு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளையாண்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஃபிளைட் தான். ஸோ 2 பேரும் தான் போயிருக்காங்க. மலான் மூலியமா தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இல்ல ஸ்டெயின் பண்ண வேண்டாம், நமக்கு T20 வேர்ல்ட் கப்புக்கு ஸோ கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரே பவுலர் இவன் தான், இவன் ஒருத்தன் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கான், ஸோ மேலும் வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பிரீமியர் லீக்குக்கு NOC கொடுக்காம விட்டுட்டாங்க. நாங்க இவரை அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து நல்ல வேலை IPL மேல இன்னும் கை வைக்கல. 100% சுவாரா அவர் வெளியில போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலி பாசிபிள். ஏன்னா 1.5 மாசம் சொல்லியிருக்காங்க. IPLக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 40 நாள், ஆல்மோஸ்ட் 1.5 மாசம் தான். பட் இருந்தாலும் 1 வீக் ரெஸ்ட் வேணும். ஸோ வந்த உடனே ஒரு 3 மேட்சுக்கு கழிச்சு தான் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அது என்னமோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாம் கரன் தான். டாம் கரன் ஒரு விஷயத்த சொல்லி தொலைக்க மாட்டேறாரு. வருவாரா இல்லையா, நீ வரையா இல்லையாப்பா, ஏதாவது ஒன்று சொல்லு, நாங்க ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி கேட்டிருக்காங்க. அந்த வகையில தான் சமர் ஜோசப்பை ஆர்சிபி தான் ட்ரை பண்ற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்எர்ஜி வந்துட்டு இல்ல எங்களுக்கு வேணும், ஏன்னா மார்குட் வந்துட்டு கடைசி நேரத்தில் காலவாரிட்டாரு. ஸோ இதனால நாங்க ஒரு 3 கோடி ஸ்பெண்ட் பண்ணி நாங்க சமர் ஜோசப்பை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சமர் ஜோசப்பை தட்டிட்டு போயிட்டாங்க. இதுவே கேமரூன் கிரீன், அதாவது டாம் கரன் வந்துட்டு நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னா சோ ஸ்ட்ரெயிட்டாவே பார்த்தோம் அப்படின்னா சமர் ஜோசப்புக்கு ஆர்சிபி தான் போயிருப்பாங்க. இப்ப டாம் கரன் வராரா இல்லையாங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் காணோம். ஆனா 3 மாசம் ரெஸ்ட் மட்டும் சொல்லிட்டாங்க. சோ ஃபைனலா இந்த வாரத்துக்குள்ள அறிக்கை அப்படிங்கிறது வந்துடும். இதுக்கு நடுவுல டாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்டா வந்துட்டு யாராவது வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் இல்லையா. அந்த வகையில வெளியில ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஜேசன் ஹோல்டரை பத்தி பேசியிருந்தோம். நல்ல லைன் அண்ட் லென்த் செம்மையா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பேட்டிங்ல ஓரளவுக்கு தான் வச்சுக்கோங்க. அண்ட் பவுலிங் வந்துட்டு செம்மையா இருக்கு. டெத் ஓவர்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு லைன் அண்ட் லென்த் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காருங்கிறதுனால மேபி பெர்ஃபெக்ட்டான ரிப்ளேஸ்மெண்டா அவர் தான் இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து ஹை வேல்யூ இருக்க இன்னொரு பிளேயர் வந்துட்டு ஜிமி நீசம். ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால சூப்பரான ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வருவாங்க. சப்போஸ் கேமரூன் கிரீனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அவரை உள்ள இறக்கி விடலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹை வேல்யூ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் வீரர் ஒரு பிளேயருக்கு போயிருக்காங்க. போனது தப்பு இல்லை, ஆனா எந்த மாதிரி வீரருக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் அவருக்கு தாங்க போயிருக்காரு. நிறைய பேர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கமெண்ட்ல வராதிங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் வந்துட்டு எப்படி சொல்றது, அவருடைய கிரிக்கெட் கரியரே வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேட்டகரியில வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். இங்கிலாந்து ஸ்குவாட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்க முடியல. ஆனா வேர்ல்ட் கப் மாதிரியான டைம்லலாம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா ஐபிஎல்னு வந்தப்போ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிடையாது. நாட் ஒன்னு IPL ஏகப்பட்ட T20 டோர்னமெண்ட்ல அவருக்கு பர்ஃபார்மன்ஸே கிடையாது. பேட்டிங் ஒரு அளவுக்கு சுமாராக ஆடி இருக்காரு. பவுலிங் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சோ ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் சைன் ஆயிருப்பாரே தவிர அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஜிம்மி நீசம், ஜேசன் ஹோல்டர், அது மட்டும் இல்லாம நீங்க டாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்டா கூட பார்த்தோம் அப்படின்னா அவரை கொண்டு வர முடியாது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஆனா ஆர்சிபி இப்போ கிறிஸ் ஜோர்டனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்சைட் ரிப்போர்ட் சொல்லுது. நான் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. கிறிஸ் ஜோர்டன் மறுபடியும் உள்ள வராரான்னு சொல்லிட்டு என்னையா பண்றீங்க ஆர்சிபிங்கிற மாதிரி கழுவியோ ஊத்திட்டு இருக்காங்க. சோ
இந்த நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி இஃபான் பத்தான் ஒரு ஷோல சொல்லியிருக்காரு. ஸோ முன்னாள் வீரர் தான் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் இருக்கிறாரு டெத் ஓவர் ஓரளவுக்கு நல்லா போடக்கூடிய பவுலர். ஸோ பிராவோ மாதிரி ஸ்லோவர் ஒன்லாம் வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணும்போதே நீ பிராவோ மாதிரின்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன்ங்கிற மாதிரி கிறிஸ் ஜோர்டன் தானுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ என்ன மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹோல்டர் அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி நீசம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சா இவங்க ஜோர்டன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த டீல் வந்துட்டு அது கண்டிப்பாக முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் இது எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.